லைஃப் வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரி. எங்க ஆரம்பிச்சாலும் நீங்க என்ன மாதிரி மைல்ஸ்டோனை கடந்து எதெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்கன்னு சொல்லவே முடியாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யார் தெரியுமா? ட்ரெமெண்டஸ் மைல்ஸ்டோன்ஸ். நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ போட்டு காமிக்கிறேன். I am very happy to welcome Chinna Kalaivanar Vivek to Mr. White Coffee with Anu Season 3. So many memories அவ்வளவு குயிக்கா போச்சு. ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குல்ல? இருக்கும். ஆமா. அது வந்து அந்த 3 பேர் உட்கார்ந்து இருக்க போட்டோ வந்து நிக்கிறது நானு, இந்த பக்கத்துல நிக்கிறது என்னுடைய சிஸ்டர், நடுவில் உட்கார்ந்து இருக்கிறது என்னுடைய அக்கா பெரிய சிஸ்டர். உட்கார்ந்து இருக்கிற பெரிய சிஸ்டர் வந்து இப்ப கைனகாலஜிஸ்டா இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கே இப்ப கல்யாணம் ஆக போகுது. சோ டாக்டர் விஜயலட்சுமி. நின்னுட்டு இருக்குது தங்கச்சி வந்து இப்ப சேலத்துல ஜட்ஜா இருக்காங்க. வாவ். சோ நிக்கிறாங்க வாழ்க்கையில எல்லாம். இந்த சைடுல டவுசர் போட்டு இந்த குச்சி காலோட நிக்கிறான் பாருங்க ஒரு பையன். ஆமா, யார் அது? That's me. Oh really? நான் அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் அவனே தான். சோ அது வந்து எப்படின்னா திருநெல்வேலியில பொருட்காட்சி நடந்தப்போ அம்மா எங்களை எல்லாம் கூட்டு போனாங்க. அப்போ ஒரு ஸ்டுடியோக்குள்ள போய் நின்னு எடுத்துக்குவாங்கல்ல போட்டோ. இப்பெல்லாம் ரஜினி சார் மேல கை போட்டுலாம் எடுத்துக்கலாம். அப்ப அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது, நாங்களே தான் ஒருத்தர். சோ அப்ப எடுத்த போட்டோ அதுல வந்து என்ன நிக்க வச்சிட்டாங்களேன்ட்டு பெரிய வருத்தம் எனக்கு இருந்துச்சு. அது அழுதுகிட்டே வந்தேன். அந்த போட்டோ பார்க்கும் போதெல்லாம் அப்போ ஞாபகங்கள் வரும். அது சின்ன வயசுல இந்த எக்ஸிபிஷனுக்கு போறது, பொருட்காட்சிக்கு போறது. ஆமா, அதெல்லாம் மேக்ஸிமம் தொலைவோம். அதான் தப்பிச்சிட்டீங்கல்ல. அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அந்த பொக்கே நீங்க டாக்டர் அப்துல் கலாம் கையில இருந்து வாங்கிட்டு இருக்கீங்க இல்ல? அவரு கொடுத்துட்டு இருந்தீங்களா? நான் அவருக்கு கொடுத்துட்டு. அப்படியா? ஓகே ஓகே. அது வந்து அவரு ஜனாதிபதியா ஆன உடனே அவரை போய் பார்த்தேன். பார்த்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் போது எடுத்த போட்டோ. அதற்கு பிறகு அவர் கையால வந்து ஏதாவது ஒரு விருது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அவருடைய டென்யூர்ல அது முடியல. அது முடிஞ்ச உடனே கிடைச்சது எனக்கு இந்த நேஷனல் அவார்டு கிடைச்சது. இது வந்து நம்முடைய ஜனாதிபதி பிரதிபா பட்டேல் மேடம் கையால வாங்கினேன். அதுதான் அந்த போட்டோ. அந்த போட்டோ வந்து அது ஒரு நாள் முன்னாடி போய் ரிஹர்சல், நமக்கு நடிக்கிறதுக்கு ரிஹர்சல் பாக்குற மாதிரி முத நாளே போயிட்டோம். போயிட்டு ஈவினிங் 4 o'clock அவங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. அவர் தான் ஜனாதிபதி மாதிரி. ஓகே, அவரு பிரிட்டெண்ட். நம்ம போய் எப்படி நடந்து போய் வாங்கிட்டு எப்படி வெளியே வந்து உட்காரணும் அப்படின்றதுக்காக ஒரு ரிஹர்சல். ஏன்னா நம்ம அவார்டு வாங்கும்போது பாத்தீங்களா இப்படி லெப்ட் போய் இப்படி லெப்ட் இறங்கி நம்ம ஒரு படத்துல கூட ரைட் கையை போட்டு லெப்ட் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டா போற குரூப் நம்ம. அப்படி ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம அவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்கும்போது நம்ம அதை பார்த்து பண்ணோம். அந்த ரிஹர்சல் எல்லாம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்னோட அப்பா அம்மாவை கூட்டு போயிருந்தேன். என்னோட அப்பா அம்மா, என் மனைவி, குழந்தைங்க எல்லாம் இருக்கிற அந்த டைம்ல போய் அந்த அவார்டு வாங்குறதுங்கிறது இட்ஸ் a great moment. அப்புறம் டாக்டர் அப்துல் கலாம் சைன் பண்ண ஒரு லெட்டர் இருக்காது? ஆமா, அது அவர் சைன் பண்ணது. ஆமா, இது எப்படி அது கிடைச்சிச்சு உங்களுக்கு? எப்ப கொடுத்தாரு? என்ன சொன்னாரு? தெரியாமலா தூக்கிட்டு வந்தேன். அவரே தான் போஸ்ட் பண்ணி அனுப்பினார். அதானே பார்த்தேன். நீங்க தெரியாம தான் தூக்கிட்டேன், தெரியாமலாம்னது வந்து எனக்கு தெரியாம தான் தூக்கிட்டு வந்தேன்னு. ஆஹா, டிவில ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு நினைச்சேன் நான். இல்ல, அவரு என்னுடைய ஹியூமர் அடங்கிய அவர் கூட அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சொசைட்டிக்கு நிறைய நல்ல விஷயங்களை ஹியூமர்ல சொல்றாரு இவரு. அதெல்லாம் பார்க்க விரும்புறேன்னு கேள்விப்பட்டப்போ நான் என்னுடைய சிடி எல்லாம் ஹியூமரா ஒரு சிடி போட்டு அவர் அனுப்பியிருந்தேன். அதை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணார். அவர் உடனே ஒரு லெட்டர், இப்ப நீங்க அவருக்கு இமெயில் அனுப்பி பாருங்க, உடனே பதில் வரும். அதுதான் அவருடைய சிறப்பு. சோ அவர் அது லெட்டர் ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு, உங்களுடைய சிடி கிடைக்க பெற்று அதை ஃபுல்லா பார்த்தேன். உங்களுடைய குரல் சமுதாயம் சம்பந்தப்பட்ட உரத்த குரலாக ஒலிக்கிறது, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள்னு சொல்லி ஒரு லெட்டர் போட்டிருந்தாரு. வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி. வெரி ஃபார்ச்சுனேட் இல்ல? அண்ட் அவரை வந்து நீங்க யூ ஆர் சச் a great admirer of டாக்டர் அப்துல் கலாம். சார், பத்மஸ்ரீ அப்படிங்கிறது such a honor. அண்ட் சில பேருக்கு அது ரொம்ப ஒரு எலூசிவ் ஆனர் கூட. நீங்க என்னைக்காவது எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி such a great honor would be bestowed on you?
இல்ல இப்போ அந்த மாதிரி ஆனர் கிடைக்கிற நிறைய பேர் வந்து அதை எதிர்பார்த்து நம்ம ஆரம்பிக்கல. 1987ல மனதில் உறுதி வேண்டும் படத்துல பாலச்சந்தர் சார் அறிவிப்பு, அவரே ஒரு பத்மஸ்ரீ தான். சோ டாக்டர் பத்மஸ்ரீ எல்லாம் அவர் தான். அவர்கிட்ட இருந்து எவ்வளவோ பேர் உருவாயிருக்கிறாங்க. ரைட் ஃப்ரம் ரஜினி சார்ட் இருந்து கமல் சார்ட் இருந்து எவ்வளவோ பேர். சோ அவரால் அறிமுகப்படுத்தப்படும் போது நமக்கு இதெல்லாம் தோணி இருக்காது. சோ அதை நோக்கி போல நம்ம போகும்போது கிடைத்த பரிசுகள்னு நினைக்கலாம் சொல்லுங்க. ஏன்னா ஒரு மிஷன் வேணும் லைஃபுக்கு. அப்போ வந்து ஒரு 10 வருஷம் வந்து ஜஸ்ட் லைக் த காமெடியா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுல ஏதாவது ஒரு பர்பஸ்ஃபுல்லா பண்ணலாமேன்ட்டு இதை சேர்க்கும் போது அதுக்கு ஒரு கௌரவம் இருக்குன்னு இப்ப தெரியுது. இப்ப ரைட் ஒரு ரொம்ப மீனிங்ஃபுல் ஒரு படத்துல இன்வால்வ் ஆயிருக்கீங்க இல்லையா? ரெண்டும் இப்ப வரப்போற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அதுவும் ஹேவிங் காட் த அவார்டு கொஞ்சம் ரொம்ப கான்சியஸா இருக்க வேண்டியதா இருக்கு. எதை வேணாலும் செய்ய முடியல என்னால இப்ப. அதனால இப்போ 2-3 படங்கள் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு படம் வந்து யூனிக்கா பண்றேன், திருநங்கையா ஒரு படத்துல பண்ணிட்டு இருக்கேன். அது யூசுவலா திருநங்கையா அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு கிண்டல் பண்ணி அப்படிதான் இது வரைக்கும் இருந்துச்சு. பட் இதை பண்ண முடியாது. இப்போ அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்கு இப்ப அவங்கள பத்தி. அதனால அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ், அவங்களுடைய இஷ்யூஸ் டீல் பண்ற ஆனா ஹியூமரும் இருக்கணும். அவங்க ஸ்டைல்ல நடிப்பேன், ஆனா ஹியூமர் அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இப்ப பலே பாண்டியான்ற படத்துல வந்து ஃபாரினரா? ஆமா, அதுல வந்து அதாவது மவுண்ட் பேட்டன் பிரபுவோட இருந்த எங்க தாத்தா இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது அவரு போகும்போது இவரும் கூட போயிட்டாரு. அவரு போனவர் அவரும் விவேக் தான், தாத்தாவும். அவரு ஒரு பிரிட்டிஷ் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பையன் பிறந்து அதை ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாரு பிரிட்டிஷ் கேளுக்கு. அதுக்கு பிறந்ததுதான் நான். சோ நான் 3rd ஜெனரேஷன். இப்ப நான் தாத்தா என்ன சொல்றேன், நீ பிறந்த தமிழ்நாட்டை போய் பாத்துட்டு வாடாங்கிறாரு. அப்ப தாத்தா சொல்லி பேரன் வரான், வந்து தமிழ்நாட்டை பார்த்தானா அவர் சொன்ன தமிழ்நாடு இப்ப இருக்கா? அதுதான் ப்ராப்ளம். அவர் அங்க சொன்ன தமிழ்நாடு, அவர் சொன்ன திருக்குறள், அவர் சொன்ன குறள் வழி உலகம் அப்படின்னு நிறைய சொல்லி நிறைய பண்ணி அவரோட இமேஜ் ஆஃப் தமிழ்நாடு ஆமா சொல்லி அனுப்ப. இங்க வந்து பார்த்தா அங்க வந்து குச்சிப்புடி போய் பாரு, இங்க கட்டிப்புடின்னு இருக்கு. அது கூட இருக்க ஃப்ரெண்ட், ஆட்டோ ஃப்ரெண்ட் சொல்லுவான், இப்போதைக்கு ஃபேமஸ் எதுனாக்க சைட் டிஷ்னா ஓமப்பொடி, டான்ஸ்னா கட்டிப்புடின்னு முடிச்சிருவான் எல்லாத்தையும். சோ அப்படிங்கும்போது குழம்புறான் இவன். நம்ம தான் ரயில்வே ட்ராக் போட்டோம் அப்படிங்கிறாரு. இங்க வந்து பார்த்தா அதுல ஒரு அடியை கட் பண்ணி ஸ்கூல்ல பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ரயில்வே ட்ராக் மார்னிங் யாராரு உட்கார்ந்துருப்பாங்கன்னு உங்களுக்கு எது? சோ இப்படி எல்லாமே மாறி கிடக்குது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நாரியும் கிடக்குது. நிறைய இந்த ப்ரோக்ராம் பண்ணி இல்ல நீங்க இருக்கீங்கன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். கடைசியில என்ன செய்வான், சரி நான் வரேன்ட்டு கிளம்புவான். போது அப்ப ஆட்டோ ஃப்ரெண்டு கேட்பாரு, சார் நல்ல துரை உன்னை பார்த்தா நல்லவனா தெரியற, உன்ன மாதிரிதானே உங்க ஆளுங்க எல்லாருமே இருப்பாங்க, பேசாம எங்க நாடு உங்ககிட்டயே இருந்திருக்கலாமோ, சுதந்திரம் வாங்கினது தப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அப்போ இவன் சொல்லுவான், அதுதான் அப்படி நினைக்காத, இந்தியா இஸ் a great country. இவன் அந்த ஆக்சென்ட் எல்லாம் பேசுவான். இந்தியா இஸ் a great country, அது பத்தி தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு பேசுவான். அதுல என்னன்னா அவன் சொல்லுவான், உலகத்துக்கே முதல் பல்கலைக்கழகம் ஒண்ணு கொடுத்தது இந்தியா தான், உலகத்துக்கே யோகான்ற ஒரு சயின்ஸை கொடுத்தது இந்தியா தான், உலகத்துக்கே அன்புன்ற ஒரு மதத்தை சொன்ன புத்தர் பிறந்தது இந்தியா தான், அப்புறம் உலகத்திலேயே முதல்ல ஒரு சயின்டிஸ்ட ஜனாதிபதி ஆக்கி அழகு பார்த்தது உங்க இந்தியா தான். இப்படி வரிசையா போயிட்டு இருக்கும்போது கடைசியில கம்ப்யூட்டர், இவ்வளவு ஏன் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சது வேணா நாங்களா இருக்கலாம், ஆனா அதை யூஸ் பண்ற பிரெயின் இந்தியா தான். தர்ம சக்கரம், அதாவது வீல் தான் ப்ராக்ரஸ், சைன் ஆஃப் ப்ராக்ரஸ். எப்ப வீல் கண்டுபிடிச்சானோ அப்பதான் ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் ஆச்சுமா. சோ அத தர்ம சக்கரம்னு நேஷனல் பிளாக்ல நடுவுல வச்சது நீங்க தான்டா அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் கிரேட். இங்க இருக்கிற சில சிஸ்டம்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் பெர்மனன்ட் இல்ல, சரியாயிடும், எதிர்காலத்துல வர்ற யூத் அதை சரி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி ஒரு மெசேஜ் ஆஃப் ஹோப் மாதிரி இல்லையா? இன்னொரு சயின்டிஸ்ட் உங்களுக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் யோர்ஸ், அவர்தான் நம்மளோட